ஹாய்! வீட்ல நம்ம கூப்பிட்ட உடனே யாருங்க வருவாங்க? நம்ம அம்மா தானே வருவாங்க. அதே மாரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிக்கிறவங்க யார் தெரியுங்களா? மகமாயி சமயபுர தாயே! உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே! கொள்ளிடத்து கரை மீது உன் கோவில், உன் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம சமயபுரத்து மாரியம்மன பத்தி தாங்க சொல்றேன். நம்ம சமயபுரத்து மாரியம்மன் வழிபடுற முறை என்னன்னு தெரியுங்களா? முதல்ல நம்ம சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல இருந்து கண்ணனூர்னு பக்கத்துல நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. மாரியம்மன் பிறந்த இடமே அதுதான். ஆதி மாரியம்மன் கோவில்னு இருக்குங்க. முதல்ல அங்க போய் சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமயபுரத்து மாரியம்மனை வழிபடணுங்க. நம்ம பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்கங்கிற சந்தோஷத்திலேயே நம்ம வேண்டுதல் அத்தனையும் அவ்வளவு அழகா நிறைவேற்றி வைக்கிறதோட வாரி வழங்குவாங்க வரத்தையும். அடுத்தது நம்ம சித்திரை தேர் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் சித்திரை தேர் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்குங்க. அது 10 நாள் திருவிழா. அந்த திருவிழால 9ஆம் நாள் அம்மா தானே தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒன் டே ஃபுல்லா அங்கேயே இருப்பாங்க. இருந்து அங்க கொடுக்குற உபசரணைகள், ஒரு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் ஏத்துக்கிட்டு அடுத்த நாள் தேருக்கு தானே ஏறி வந்து உட்காருவாங்கங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாங்க. அப்படிப்பட்ட மாரியம்மனுடைய அருள் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நாங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னோன்னு ஒரு திருப்தியோட சொல்றோம். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.